வெள்ளிக்கிழமை அதுவும் இன்னைக்கு எதுவும் வேலை இருக்கா நினைச்சிட்டு நான் மட்டும் வெளியில ஜாலியா சுத்திட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து பாபா பாத்துட்டாங்க. பாபா பார்த்துட்டு நீ வெளியில சுத்தினதெல்லாம் போதும், கிளம்பி என் கூடன்னு சொல்லி சொன்னாங்க. அவ்வளவுதான், இன்னைக்கு நம்மள முடிச்சுட்டாங்க நினைச்சிட்டு நானும் கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு நானும் வண்டியில உட்காந்துட்டு போகும்போது தான் பாபா கிட்ட கேட்டேன், பாபா எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு ஒயிட் சிட்டிக்கு போறோம். எதுக்கு பாபான்னு சொல்லி கேட்டேன். மூடிட்டு உட்காந்து வாடா, ரம்ஜான் மாசம்லாம் வருது இல்ல, அது போய் பெரிச்ச பழம் அதெல்லாம் வாங்கணும். சரி ரைட்டு, பாபா எது டென்ஷன்ல இருக்காரு போல, இதுக்கு மேல நம்ம வாயை கொடுத்து புண்ணாக்குற மாதிரி தான் ஆகிடும். அதனால நானும் கம்முன்னு உட்காந்து பாபா கூட போனோம். அங்க போய் பார்த்தா பெரிச்ச பழத்துல விதவிதமா வச்சிருக்காங்க. சரி நமக்கு எப்பயாச்சும் யூஸ் ஆகும், ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு போலான்னு சொல்லிட்டு நானும் வாட்ஸ்அப்ல லொகேஷன் சென்ட் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் அங்க இருந்து பெரிச்ச பழம் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு போயிட்டோம். குவைத்ல இருக்க யாரா இருந்தாலும் ஜும்மா ஷோக்னு ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேமஸான இடம். இந்த ஃப்ரைடே மார்க்கெட்ல சிறப்பு அம்சமே இங்க இருக்கிற ஒரு பொருளும் சீப்பான ரேட்டுக்கு வாங்கலாம். இங்க 100 ஃபீஸ்ல இருந்து பிரைஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி பாபா சொன்னாரு. அப்புறம் இங்க ஆளை பார்த்து ரேட்டை சொல்லுவாங்க. நீங்க வாங்குற மாதிரி இருந்தா கம்மி பண்ணி வாங்குங்க. அப்புறம் அங்க இருந்து 2 கிளியை வாங்கிட்டு அப்புறம் இங்க இருந்து 4 சாண்ட்விச் வாங்கிட்டு 7 வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் என்ன, அடுத்த வீடியோல சந்திப்போம். வீடியோ பெருசா போயிடுச்சுன்னா நீங்க தான் ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு போயிடுவீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம சமத்துக்குள்ளேயே ஒரே ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு போங்க.